மாதத்தின் முதல் நாள் பணம் சேர்வதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வேலை செய்கிறவங்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் சம்பளம் வரும். தொழில் செய்கிறவங்களுக்கும் கடை வைத்து வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் வருமானம் இருக்கும். நீங்கள் என்ன செய்தாலும் சரி, நம்முடைய வீட்டில் தினம் தினம் பணத்திற்கு பஞ்சம் இருக்கக்கூடாது. வருமானம் ஏதாவது ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாதத்தின் முதல் நாள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். அந்த மாதம் முழுவதும் கட்டாயம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பண வரவு அதிகரிக்கும். நாளைய தினம் ஆங்கில மாதத்தின் முதல் நாள் பிப்ரவரி 1ஆம் தேதி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். அதே போல் தமிழ் மாதம் பிறக்கும் இல்லையா, அப்பையும் நீங்கள் அந்த முதல் தேதியில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம். மாதத்தின் முதல் நாள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை நீங்கள் செய்து பார்க்கணும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எஞ்சி குளிச்சுடுங்க. குளிச்சுட்டு நிலைவாசலில் கோலம் போட்டுடுங்க. போட்டதுக்கப்புறம் பட்டை இருக்குது பார்த்திங்களா, அது எல்லார் வீட்லேயுமே நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த பட்டையை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பட்டையை சின்ன சின்ன துண்டுகளாக போட்டிங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்ல பொடியாயிடும். நிலைவாசலில் வெளியில் வீட்டிற்குள்ளே பார்த்தவாறு நீங்கள் நின்றுக்கோங்க. ஏதாவது ஒரு ரூபா நோட்டு கையில் வச்சுக்கோங்க. 500 ரூபாய் இல்லை 100 ரூபா 200 ரூபா இல்லை 10 ரூபா கூட இருந்தாலும் தப்பு இல்லைங்க. ஏதாவது ஒரு நோட்டு, அந்த நோட்டு மேலே இந்த பட்டை பொடியை ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருங்க. மனசார வேண்டிக்கோங்க, இந்த மாதம் முழுவதும் எனக்கு வருமானம் வரணும், நான் செல்வந்தராக இருக்கணும், தினம் தினம் பண மழையில் நான் நனைவேன், நான் செல்வந்தராக கோடீஸ்வரராக வாழ்வேன் அப்படின்னு பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டு நிலைவாசலுக்கு வெளியில் நின்று வீட்டிற்குள்ளே பார்த்து இந்த பொடியை நீங்கள் ஊதி விடணும். பொடி நிலைவாசலுக்கு உள்பக்கம் பரவிடும். இதுதான், இந்த வீட்டிற்குள்ளே வந்துடுச்சு, இந்த பொடி வந்துடுச்சுனாலே போதுங்க, கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண தடை நீங்கும். இதை நீங்கள் அந்த பணத்தை பாக்கெட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த பணத்தை, இந்த பட்டை பொடி எப்படி பறந்து உங்கள் வீட்டில் வருதோ அதே போல் பணம் உங்கள் வீட்டுக்குள்ளே தினம் தினம் வரும். இதுதான் பரிகாரம். மாதத்தின் முதல் நாள் நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக இது நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். கணவருக்காக மனைவி செய்யலாம், இல்லை கணவர் தனக்கு தானே நீங்கள் செஞ்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். மாதம் முழுவதும் பண வரவுங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ஏன் நிலைவாசலில் நின்று செய்கிறோன்னா, நிலைவாசலில் அனைத்து தெய்வங்களும் குடியிருக்கிறது நிலைவாசல் தான். நிலைவாசல் மிகப்பெரிய ஒரு நம்ம வீட்டுக்கே ஒரு ஒரு தூண். அது நிலைவாசல். அந்த இடத்துலேருந்து நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் பூஜைகள் நமக்கு பெரும் பல மடங்கு நன்மைகளை நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி பட்டை பொடியானது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒன்று. அதை வச்சு நம்ம மாதத்தின் முதல் நாள் இது போல் செய்யும் பொழுது நமக்கு பண வரவுங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் பூஜைகள் பரிகாரங்கள் நமக்கு பல மடங்கு நன்மைகளை நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு பன்னீர் இருக்குது பார்த்திங்களா, அதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. அந்த பன்னீரை நீங்கள் காலையில் நிலைவாசல்லேருந்து உள்ளார நீங்கள் வீடு முழுவதும் நீங்கள் தெளிச்சுக்கிட்டு வரணும். பன்னீரை வீட்டில் எப்பொழுதுமே இந்த பன்னீர் வாசனை இருந்ததுனாலே மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் இருப்பாங்க. எந்த வீட்டில் அதிக அளவு மனம் வீசுதோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய பணக்காரங்க மார்வாடிக்காரங்கள்லாம் அவங்க வீட்டில் அதிக அளவில் நல்ல வாசனை மிகுந்த பொருட்களை தான் பயன்படுத்துவாங்க. நம்ம வாசனை மிகுந்த பொருட்கள் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பச்சை கற்பூரம், இதெல்லாம் ஜவ்வாது, இதெல்லாம் நம்ம நிறைவாக நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கணும். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த பொருட்கள்லாம் நம்ம குறையாமல் இருக்கணும். அதே மாதிரி சமையல் அறையில் அரிசி, உப்பு, துவரம்பருப்பு இதெல்லாம் குறையாமல் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாலே நம் வீட்டில் பண பற்றாக்குறை இருக்காது. நாளைய தினம் மாதத்தின் முதல் நாள் எளிமையான இது ஒரு எளிமையான விஷயம். கட்டாயம் நம்ம வீட்டில் பன்னீர் நம்ம வச்சுருப்போம். இல்லைனாலும் ஒரு பன்னீர் பாட்டில் வாங்கிக்கோங்க. 20 ரூபா சின்ன பாட்டில் 20 ரூபா வருது. அந்த பாட்டிலை வாங்கிட்டு வச்சு நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு நீங்கள் வீடு முழுவதும் இதை தெளிச்சிட்டு வாங்க. பட்டை பொடியையும் ஒரு 10 ரூபாய்க்கு பட்டை வாங்கி நல்லா பொடி பண்ணி அதை ரூபாய் நோட்டில் வச்சு ஊதி விடுங்க. அந்த பணத்தை நீங்கள் சுப செலவுக்கு நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை நீங்கள் மாதத்தின் முதல் நாள் செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது கட்டாயம் உங்கள் வீட்டில் 4 திசையிலிருந்தும் பண வரவு அதிகரிக்கும். கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பணமானது வீண் விரயமாகாமல் நம்ம கைக்கு வரும்.
இந்த பரிகாரம் நிச்சயம் கை கொடுக்கும். முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.